சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பல திட்டங்கள் பெயர் மாற்றத்துடன் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக சாடினார். கல்வி, விவசாயம், காவிரி நீர், சட்டம் ஒழுங்கு, நீட், விவசாயிகள் கைது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தாவேக அரசை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் பிரச்சினைகளுக்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0 ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை தாவேக அரசு பூர்த்தி செய்யவில்லை என்றும் பழைய திட்டங்களுக்கு தாவேக அரசு புதிய ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பதாக விமர்சித்த அவர், தமிழக அரசின் கடன் 10 லட்சம் கோடியை தாண்டிய நிலையில் அதனை அடைப்பதற்கு தாவேக அரசிடம் என்ன திட்டம் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக ஆட்சி அமைத்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்றைக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக தோன்றுகிறது. இதில் ஒரு சில மாற்றத்தை செய்வோம் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடிகிறது. புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட திருத்திய மதிப்பீடு 1,21,819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க? நிதி பற்றாக்குறை வேற இருக்குது, அதோட வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இது வேற இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் நீங்க பாத்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்கெல்லாம் தக்க விளக்கமே இல்லை. 1,21,000 கோடி நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, கடன் வாங்கித்தான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லாவற்றுக்கும் ரீல்ஸ் போடுவதும் ரீல் விடுவதும் தான் தாவேக அரசின் சாதனையாக உள்ளதாகவும் விமர்சித்த அவர், ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு, இளைஞர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகள் என யாருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றல. இந்த 10,98,768 கோடி எப்படி கடன் அடைக்க போறீங்க? அதோட வருவாய் பற்றாக்குறை 55,785 இருக்குது. நிதி பற்றாக்குறை 1,21,819 கோடி. இதையெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சரி செய்யும் என்பது அதற்கு முழுமையான விளக்கமும் இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் நிலையில இருக்கின்ற என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த கால ஆட்சியில் இப்படித்தானே சொன்னாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு
அந்த நிபுணர்கள் கடன் வாங்குறதுக்கு தான் அமைச்சாங்க. அதே போல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் 5 பேர் கொண்ட உறுப்பினர், அவர்களும் கடன் வாங்குவதற்கு தான் அமைச்சிருக்கோம் என்று சந்தேகம் எழுகின்றனர். பட்ஜெட்டில் சேவை உரிமை சட்டம், நீர்வள திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கவை என்று கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கல்விக்கு நிதி குறைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றமளிப்பதாக கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருமணம் செய்து கொள்ளும் பெண்களுக்கு 1 பவுன் தங்கம் பட்டுப்புடவை வழங்கும் திட்டம், மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள், அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்று வரவேற்பு தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய், மாநிலம் முழுவதும் பேருந்துகளில் இலவச பயணம் என தாவேக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட சுமார் 400 வாக்குறுதிகளில் 40 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை என்றும், விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்த அறிவிப்பு இல்லை என்றும் அன்புமணி ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் குறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும், விவசாயிகளின் முழு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை மற்றும் வட்டி சுமையை குறைக்கும் வகையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்ற வருத்தம் தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த், அரசின் திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு பயனளித்தால் அதை வரவேற்போம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையான விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படல. அவங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில கடன் தள்ளுபடி தான் நடந்திருக்கு, முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாடு இன்னைக்கு கடன்ல இருக்கிறது என்பதை வேதனையோட நான் பதிய வைக்கிறேன். இந்த கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன திட்டங்கள் என்பது எதிலும் அறிவிக்கப்படவில்லை. கடன் மட்டும் பல லட்சம் நம்ம கோடிகள் இன்னைக்கு கடன் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையையும் வட்டி சுமையையும் குறைப்பதற்கான அறிவிப்புகள் இல்லை என்பதும் வருந்தத்தக்கது. பட் இது எல்லாமே இன்னைக்கு சொல்லாக இருக்கிறது. இது செயல் வடிவம் பெறும் பொழுது அதை வரவேற்க தேமுதிக தயாரா இருக்கு. விவசாயிகளுக்கான முழுவதுமான கடன் தள்ளுபடி, நீர்ப்பாசன திட்டங்கள், கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆசிரியர் பற்றாக்குறை, பள்ளி பராமரிப்பு, குடிநீர், விளையாட்டு, மதுவிலக்கு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது விவசாயத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பற்றி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு திட்டங்கள் கூட அதில் பெருசாக சொல்லப்படல. குறிப்பாக கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்ற அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நிதிநிலை அறிக்கையில். ஆனால் அது வரவே இல்லை. 48,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு, அதாவது கல்வித்துறைக்கு கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சி காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 44,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4,000 கோடி குறைவாக இருக்கு கல்வித்துறைக்கு. அரசு வேலை வாய்ப்பு பற்றி இதில் எந்த அறிவிப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 6 லட்சம் பணியிடங்கள் இருக்கு, காலியா இருக்கு. அதை நிரப்புவதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு அதை பற்றி எந்த அறிவிப்புமே இந்த பட்ஜெட்ல இல்லை. மது ஒழிப்பு, மது படிப்படியாக குறைக்கப்படும், இல்ல போதை ஒழிப்பு பத்தி ரொம்ப நேரம் அதை பத்தி விவாதிச்சிருந்தாங்க, அதை பற்றிய பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா மது ஒழிப்புக்கு இனிஷியலா எடுத்தாங்க அந்த ஸ்டெப். 717 கடைகளை மூடினாங்க. ஆனா இன்னைக்கு அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே பட்ஜெட்ல இல்லை. தமிழக பட்ஜெட்டில் முதியோர் நலத்திட்டங்கள், மாணவர்களுக்கான ஏஐ பயிற்சி, இலவச தங்கும் விடுதி வசதி, 500 பள்ளிகளுக்கான மேம்பாட்டு அறிவிப்புகள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பர் வரவேற்பு தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி பற்றாக்குறை இருந்தபோதிலும் இலவச கல்வி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரப்படுவது பாராட்டத்தக்கது என்றும் கூறினார்.
முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் முதியோர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு முதியோர்களுக்கான ஒரு இல்லங்களை திறந்து அவர்களை பராமரிப்பதற்கான இல்லங்களை திறந்து வைக்கிறதுக்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஏஐ ஒவ்வொரு 3 கேட்டகரியா பிரிச்சு 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கேட்டகரியும், 8th to 10th, 11th to 12th அப்படி 3 கேட்டகரியா பிரிச்சு அவர்களுக்கான பேசிக், ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ தான் முன்னோடியாக இருக்கிறதுக்கு அதையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ், ஏன்னா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ்க்கான பட்ஜெட்லேயும் அந்த இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்கிறோம். காவிரிக்கு குறுக்கே வந்து தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படிங்கறத தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. மேகதாது வந்து கழிஞ்ச தொடரில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய குரலாக என்றைக்குமே ஒலிக்கும் மேகதாது அணையை வந்து நாங்கள் கெட்ட விடமாட்டோங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழக அரசின் பட்ஜெட்டில் தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், மகளிருக்கு ஆண்டுக்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குவது, மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது உள்ளிட்ட அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று ஏமாற்றம் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த சிறப்புக்குரிய எந்த அம்சங்களும் இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக 6 சிலிண்டர்கள் மானியம் என்று தேர்தல் நேரத்தில் அறிவித்ததையெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே உறுதிப்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. அது இல்லை. மகளிருக்கு 2500 ரூபாய் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதுவும் இல்லை. கடந்த தேர்தலின் போது 436 தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்தது. அதில் அனைத்தையுமே முதல் பட்ஜெட்டிலேயே கொடுத்துவிட முடியும் என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்பது நமக்கு தெரியும். மிக முக்கியமான பலவற்றை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்திய பல்வேறு திட்டங்களுக்கு புதிய பெயர் கொடுத்து தாவேக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், நெசவாளர்கள் குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும், மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்ற தாவேகாவின் வாக்குறுதிகள் குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் விளையாட்டில் மேம்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய தொகுதி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகூரில், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தில், அதேபோல திருக்கடையூரில் வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக சிறப்பான ஓய்வு இல்லம் கட்டப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதையெல்லாம் பொய்ப்பிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது. ஆனைமலை திட்டத்தை அறிக்கையோடு நிறுத்தாமல் செயல்படுத்த வேண்டும் என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும், அதற்கான வலியுறுத்தல் கொடுக்கப்படும் என்று கூறியிருப்பது எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கடந்த பல ஆண்டுகளாக இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் இது வெறும் அறிக்கையோடு நின்று விடாமல் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். பட்ஜெட்டில் கல்வி, மருத்துவம், சாலை மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தலி ராமச்சந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் மானியம் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றார். அதேவேளையில் தேர்தல் வாக்குறுதிகளான மாதாந்திர நிதி உதவி, இலவச சிலிண்டர், விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார்.
2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையில் கல்வி, மருத்துவம், சாலை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதேபோல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கிக் கடன் வழங்குவதும், அதேபோல 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குவதையும் வரவேற்கிறோம். நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே வரவேற்கிறோம். அதேபோல தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய், படித்த இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை, அதேபோல வருடத்துக்கு 6 சிலிண்டர் கேஸ், இவையெல்லாம் பொதுமக்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட்டில் நீர்வளத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு வரவேற்பை பெற்ற நிலையில் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அறிவிப்பை எதிர்பார்ப்பதாக தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் கூட்டரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் பட்ஜெட் தொலைநோக்கு பார்வை கொண்டதாக உள்ளதாக தெரிவித்தார்.